India's retail inflation hit a 10-month high of 3.2% in February, driven primarily by food and tobacco categories. உணவுப் பொருட்கள் மற்றும் புகையிலை விலையேற்றத்தால் பிப்ரவரி மாதத்தில் இந்தியாவின் நுகர்வோர் பணவீக்கம் 3.2 விழுக்காடு ஆக உயர்ந்து கடந்த 10 மாதங்களில் இல்லாத உச்சத்தை எட்டியுள்ளது. New data on the Consumer Price Index highlights ongoing inflation pressures. Experts suggest India needs to develop sustainable energy sources to help control rising prices. நுகர்வோர் விலை குறியீடு குறித்த புதிய தரவுகள் தொடர்ச்சியான பணவீக்க அழுத்தங்களை உணர்த்துகின்றன. அதிகரித்து வரும் விலைகளை கட்டுப்படுத்த இந்தியா நிலையான எரிசக்தி ஆதாரங்களை உருவாக்க வேண்டும் என்று நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். The BSE Sensex plunged 5.52% for the week to close at 74,563.92, marking its largest one-week percentage decline since May 2020. The NSE Nifty 50 tumbled 5.31% over the same period, ending the week at 23,151.10 amid heavy broad-based selling. இந்த வாரத்தில் BSE சென்செக்ஸ் 5.52 விழுக்காடு சரிந்து 74,563.92 புள்ளிகளுடன் நிறைவடைந்தது. மே 2020க்கு பிறகு இதுவே மிகப்பெரிய ஒரு வார கால வீழ்ச்சியாகும். இதேபோல் NSE Nifty 50 குறியீடும் 5.31 விழுக்காடு சரிந்து 23,151.10 புள்ளிகளுடன் வாரத்தை நிறைவு செய்தது. Both houses faced repeated adjournments as opposition MPs protested against reported commercial LPG shortages and black marketing. வணிக பயன்பாட்டு சமையல் எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் கள்ளச்சந்தை விற்பனைக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராடியதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டன. Indigo Airline will introduce a fuel surcharge on both domestic and international flights starting March 14th. The airline will monitor the situation and make adjustments as needed. மார்ச் 14 முதல் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான பயணங்களுக்கு எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை இண்டிகோ நிறுவனம் அறிமுகப்படுத்த உள்ளது. சூழலை கண்காணித்து தேவைக்கேற்ப மாற்றங்கள் செய்யப்படும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2 LPG tankers bound for India successfully crossed the Strait of Hormuz despite the ongoing regional conflict, providing a brief reprieve for energy supplies. அந்த வட்டாரத்தில் நிலவும் மோதல்களுக்கு மத்தியிலும் இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்த 2 LPG எரிவாயு கலன்கள் ஹோர்மூஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்தன. இது எரிசக்தி விநியோகத்திற்கு ஒரு தற்காலிக நிம்மதியை அளித்துள்ளது. The Iranian ambassador to India Mohammad Fathali described India as a friend and signaled that Indian vessels could receive safe passage through the waterway due to shared interests. இந்தியா ஒரு நண்பன் என்று இந்தியாவுக்கான ஈரானிய தூதர் முகமது ஃபதாலி விவரித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான நலன்கள் காரணமாக இந்திய கப்பல்கள் அந்த நீர்வழிப்பாதையில் பாதுகாப்பாகச் செல்ல வழிவகை செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். All 6 crew members died after a KC-135 refueling aircraft went down in western Iraq, increasing the U.S. death toll after 2 weeks of conflict with Iran. ஈரானுடனான 2 வார கால மோதலுக்கு பிறகு அமெரிக்காவின் உயிரிழப்பு எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் மேற்கு ஈராக்கில் KC-135 எரிபொருள் நிரப்பும் விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த 6 ஊழியர்களும் உயிரிழந்தனர். Cuba has confirmed that talks with the United States are underway as an oil blockade takes a toll on the island. எண்ணெய் முற்றுகையால் கியூபா பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அந்நாடு உறுதிப்படுத்தியுள்ளது. India has reached the final of the Women's World Cup qualifiers after a narrow victory against Italy. இத்தாலிக்கு எதிரான கடினமான வெற்றிக்கு பிறகு மகளிர் உலக கோப்பை தகுதிச் சுற்றின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது.